ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலம் வந்தோடனே எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதான் தெரியும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்துட்டு அந்த யார் உள்ள வர்றாங்க, கூட்ட நெரிசலாகி அசம்பது ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு வைக்கிறதுக்காக கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ அதன்படி அந்தந்த ஊட்டி, கொடைக்கானல் டிஸ்ட்ரிக்ஸோட ஆட்சியர் வந்துட்டு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா பாஸ், அதாவது ஏப்ரல் 1ல இருந்து ஜூன் 30 இந்த 2 மாசம் வரைக்கும் யார் உள்ள போனாலும் சரி பாஸ் கண்டிப்பா வேணும். ஸோ சுற்றுலா போகலாம் சரி, இல்லை வேற ஏதாவது வியாபாரம் பண்றதுக்கோ போகணும். கண்டிப்பா உள்ளூர்காரங்களே பார்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டு போகணும்னா அந்த லோக்கல் பாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இருந்தாதான் அவங்களும் போக முடியும். அதை பத்தி கிளியரா பார்த்துடலாம். நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு பெருசா ஒரு விஷயம் இல்லைங்க. அதாவது யார் வேணாலும் மொபைல் இருந்தா போதும், ப்ரௌசிங் சென்டர்ல போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நாங்க கம்ப்யூட்டர் பெருசா யூஸ் பண்ண தெரியாதுங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. கூகுள்ல டிஎன் பாஸ் அடிச்சிங்கன்னா அதுவே வரும். அது எதுவும் பார்த்து செலக்ட் பண்ண முடியாதவங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கோம் லிங்கை. அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு அந்த பேஜ் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி உள்ள போட்டால் தான் உங்களுக்கு பாஸ் போடுறதுக்கான ப்ரொசீஜரே உள்ள போகும். ஸோ அதில் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்காரங்க உள்ள வந்துட்டு டூரிஸ்ட் போறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே நமக்கு உள்ளூர், அதாவது இந்தியாவுக்குள்ள இருந்து எங்கனாலும் அந்த ஏரியாவுக்கு போறதுக்கான பாஸ் நம்ம மேக்ஸிமம் அதான் இருக்கும். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்கறது ஒன்று தான். நீங்கள் உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ் கேட்கும். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது வண்டி நம்பர். ஸோ நீங்கள் எந்த வண்டியில் போய் அந்த வண்டி கெப்பாசிட்டி சீட் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி அதுலேயும் ஆல்ரெடி கால்குலேட் ஆகி வரும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி எங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம், எந்த ஸ்டேட்டு, வண்டி நம்பரு, எத்தனை பேசஞ்சரு, அந்த வண்டியில் என்ன டைப் ஆஃப் ஃபியூயல் யூஸ் பண்ணுறோம், அதாவது பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிக் வண்டியா, அந்த மாதிரியானது. இதை கொடுத்ததுக்கு அப்புறமா டேட் செலக்ட் பண்ண சொல்லும். அங்கதான் முக்கியமான விஷயம். இங்க என்னன்னா ஒரு வீக் டேஸ்ல வந்துட்டு 6000 பேருக்கு தான் 6000 வண்டி உள்ள போறதுக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதே வீக்கெண்ட்ல 8000 வண்டிகள் வந்துட்டு உள்ள அலோவ் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்ரூவல் கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. நீங்க அதை டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவ் ஆயிரும். அதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு 6000 பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்துடும். அதுலயே உங்களுக்கு காட்டி வரும். அந்த டேட் செலக்ட் பண்ணாலே இந்த டேட்ல இன்னும் இத்தனை பேர் புக் பண்ணாம இருக்காங்க, நீங்க காலியா நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கறது கிரீன் மார்க்ல காட்டிடும். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் லிமிட் ரீச் ஆயிடுச்சுன்னு புக் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது ரெட் மார்க்ல காட்டிடும். அந்த டேட் செலக்ட் பண்ணும் போது உங்களுக்கு அப்ப தெரிஞ்சு போயிடும் நமக்கு அந்த டேட்ல நம்ம உள்ள போக முடியுமா முடியாதான்னு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க போகக்கூடிய இடம், அங்க எங்க போறீங்களோ, ஸோ அங்க எங்க தங்குறீங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்கும். ஸோ அதுல நீங்க கொடுத்துட்டு நாங்க இந்த இடத்த பார்க்க போறோம், பெருசா இதுல நம்ம அங்க ஸ்டே பண்ண போதில்ல, போன நினைக்க ரிட்டர்ன் ஆக போறேன் அப்படிங்கிற பட்சத்துல அங்க ஃப்ரெண்டு, ஹோமு, நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல தங்க போற அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு ஜஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு நம்ம தொட்டபேட்டா போறோம்னா தொட்டபேட்டா, இல்ல ரோஸ் கார்டன் போனா ரோஸ் கார்டன், அந்த ஏரியா மென்ஷன் பண்ணி சப்மிட் கொடுத்தா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மெனு ஒன்று காமிக்கும். அதுல வந்துட்டு பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது, வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் கொண்டு வரக்கூடாது, நாங்க ரோட்ல போகும்போது ஹில்ஸ் ஏரியால வந்துட்டு வேகமா வண்டி ஓட்ட மாட்டேன், அங்க இருக்கிற வனவிலங்குகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன், அப்புறம் ரோட்ல உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன், சமைக்க மாட்டேன். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் அதுல இருக்குது. அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி தான் இந்த பாஸ் ஜெனரேட் ஆகுது. இது எதுக்காக அப்படின்னா, இதை என்னைக்கு நீங்க மீறுறீங்களோ அப்போ வந்துட்டு அவங்க ஃபைன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்குது. ஸோ ஊட்டி, கொடைக்கானல் ரெண்டுக்குமே இதே மாதிரி தான். நீங்க இது வந்துட்டு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். நம்ம பார்க்காம உள்ள போயிட்டாலும் எதை பண்ணிட்டாலும் ஒரு வழியே இல்லைங்க, ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில போறோம், குறிப்பிட்ட அதாவது டூ வீலரு, காரு, மினி பஸ்ஸு, இந்த மாதிரி ட்ரக் எது வேணாலும் போகலாம். ஆனால் லோக்கல்ஸ் வந்துட்டு தனியா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனி பாஸ், அதுக்கு கீழே லாஸ்ட்ல இருக்கும். ஸோ அதை ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருந்தா இது எங்கேயும் போகாது. ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருந்தா அதுலயே ஆல்ரெடி இஷ்யூ பாஸ் ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு நீங்க அதை ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். வேணா ஆல்ரெடி புக் பண்ண பாஸை கேன்சல் கூட பண்ணிக்கலாம். நம்ம மெசேஜ் வரும் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம், அந்த லிங்கை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆயிரும். வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு போகும்போது மொபைல் டிஜிட்டல் QR கோடோட ஒன்று வரும். அதை வந்துட்டு நீங்க போலீஸ் எங்க வெரிஃபிகேஷன் கட்டினாலும் இதை காட்டணும். ஸோ அதுக்காக நீங்க மேக்ஸிமம் சார்ஜஸ் இருக்காது. போட்டோ எடுக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நீங்க ஹார்ட் காப்பி ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கே வெரிஃபிகேஷன் எப்போ வேணாலும் கேட்பாங்க, அப்பெல்லாம் இதை காட்டுற மாதிரி இருக்கும். அதனால ஹார்ட் காப்பி ஒன்று போட்டு வச்சுக்கிறது பெஸ்ட் என்ன கேட்டா. ஸோ இந்த பாஸ் அப்படிங்கிறது இந்த வெயில் காலத்துக்காக போன வருஷத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
வர ஜூன் 30 வரைக்கும் இது நடைமுறையில் இருக்கும். போகிறவங்க கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிங்க. அதான் சேஃப்.